Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அனிதா ஜெகன்குமார் விவசாயி மகள் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு நீங்க தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். மித்ராவோட பர்த்டே தான். லாஸ்ட் Thursday வந்து மித்ராவோட பர்த்டே, அதாவது 4th பர்த்டே. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் வந்து மித்ராவுக்கு வந்து இந்த பர்த்டே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் நான் ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பர்த்டே வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே மனசுக்கு நிறைவாக வந்து நாங்கள் வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோவை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பலூன் எல்லாமே வந்து ஊதி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேனர் தான் வந்து பேக்ரவுண்டுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து கடையில் வந்து விற்கிது இல்லையா, ஸோ அதில் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒன்று வந்து வாங்கியாச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நானே வந்து செட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் கிராண்டாலாம் நம்மளால் பண்ண முடியல. ஏதோ லைட்டாக ஒரு ஃபோட்டோக்கு எடுக்கிறதுக்கு அளவுக்கு நீட்டாக இருந்தது. இது வந்து மித்ரா பாப்பாக்காக வந்து செடியில் வந்து பூ வந்து பறிக்க வந்தேன். அவளுக்கு வந்து ரோஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வீட்டில் வந்து நிறைய செடிகள்லாம் இருக்குது. அந்த வீடியோ வந்து நான் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து மித்ராவோட மார்னிங் வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. லன்ச் என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, அவளுக்கு வந்து சிக்கன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து சிக்கன் 65 வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ரைஸ், அப்புறம் வந்து கிரேவி, அப்புறம் ரைத்தா. இது வந்து மார்னிங் வந்து உப்புமா மட்டும் செஞ்சுருந்தேன். ஏன்னா காலையில் மத்தியானம் வந்து நல்லா ஹெவி லன்ச் அப்படின்றனால. ஸோ இவ்வளோ தான். நான் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு. பேனர் வச்சு ஆக்சுவலாக அது மேலே வந்து ஒரு லைட் வந்து போட்டிருந்தேன். அந்த லைட் பார்த்திங்கன்னா அது வந்து பேட்ரி இருக்க ரொம்ப லோவாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது வந்து தெரியல. சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளுக்கு பாப்பாவுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் வந்து பெரியம்மா பெரியப்பா, அப்புறம் வந்துட்டு அக்கா, தம்பி, அண்ணா, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம ஃபேமிலி மட்டும் வச்சு தான் வந்து அவளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணி சொல்லிட்டா. கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே எனக்கு பர்த்டே வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள். அவளுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் ஓட லெவல் வந்து ரொம்பவே ஹையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாள். மித்ராவுக்கு வந்து இந்த டெடிபியர் கேக் தான் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபாண்டன்ட் இருக்க மாதிரி கேக் வாங்கலான்னு நினச்சோம். அது ஃபுல்லாக சுகர்னால அது வேஸ்ட்டு, நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கேக்ஸ் வேண்டாம், ஃபுல் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீம்லேயே மேக் பண்ண டெடிபியர் கேக் வந்து வாங்கியிருந்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. நவி வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தா அன்னைக்கு. அவளுக்கும் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அவங்க அக்காவுக்கு கூட செலிப்ரேட் பண்ணுற ஒரு பர்த்டே வந்து அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அந்த க்ரீம் எல்லாத்தையுமே வந்து தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா நவி. அது என்னன்னு கேட்டால் கேக்குன்னு சொல்லி அழகாக சொல்லிகிட்டு இருந்தா. அவளோட சுட்டித்தனமான வீடியோஸ் எல்லாமே வந்து இடையில கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மித்துக்குட்டி வந்து சமத்தா ஸ்கூல் போகிறாங்க. லாஸ்ட் வீடியோ வந்து மித்ரா ஸ்கூல் போகிற வீடியோ தான் வந்து நான் போட்டிருப்பேன். பட் டீட்டெயிலாக போடலைனாலும் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அவள் வந்து அவங்க பெத்தி, அதாவது பெரியம்மா, அக்கா, எங்களோட அக்கா எல்லார்கிட்டேயுமே வந்து எனக்கு வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட்டு, மாமா ஒரு கிஃப்ட்டு, எல்லாருமே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு முன்னாடியே சொல்லிட்டாலாம். ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாருமே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு வந்து கிஃப்ட்டை வந்து அன்பேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லாருமே வந்து இந்த தடவை ஒரு நார்மல் திங்ஸாக இருந்தாலுமே அது வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தா அவள். பின்னாடி வந்து என்னென்னலாம் வந்து அவள் கிஃப்டெல்லாம் அன்பேக் பண்ணும்போது எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தா அப்படின்ற வீடியோலாம் பின்னாடிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். வரிசையாக ஓவராலாக கிஃப்ட்டு கொடுக்கோன்னே அவளுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. நவி கூட ஒரு கிஃப்ட்டு வந்துருந்துச்சு. அவள் வந்து எடுத்து பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் அம்மா, அப்பா, அண்ணா எல்லாருமே வந்து பாப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு காசெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, அம்மா இந்த காசில் எனக்கு கிச்சன் செட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்.
சரி ஓகே உனக்கு பிடிச்சது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் குழந்தைங்களா இருக்கும்போது தான் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து செலிப்ரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்மளுக்குலாம் அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது அவங்கள என்னெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் நம்ம நவி வந்து கேக்கை வந்து ஓட்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நான் அப்படியே வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள்லாம் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கேக்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஹோமுக்கு தான் போகிறோம். என்னோடய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலும் சரி, இல்லை இறந்த நாளாக வந்தாலும் சரி, எங்கள் தாத்தா பாட்டி இறந்த நாளாக இருக்கட்டும், இல்லை வெட்டிங் டே, என்ன ஒரு நல்ல விஷயமா நினைவு நாள் எதுவாக இருந்தாலுமே இந்த மறுவாழ்வு இல்லத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு நேரம் ஃபுட்டாவது வந்து கொடுப்போம் இல்லையா, அது வழக்கம் எப்பயுமே. ஸோ அதே வழக்கத்தோடு தான் இன்றைக்கி வந்து மித்ராவோட பர்த்டேக்கு வந்து நம்ம வந்து லஞ்ச் கொடுக்குறோம். மித்து உள்ளே போ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? சரி. கூப்பிடு, இந்த இருக்குல்ல, இந்த இருக்காரு அண்ணக்கிளி. நம்ம களி இல்ல கிளி. உள்ள இருக்கு பாரு, கூப்பிடு. அந்த மறுவாழ்வு இல்லத்தில் எவ்வளோ பெட்ஸ் வந்து அவங்கனாலே முடியல, இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ பெட்ஸ் வளர்க்குறாங்க பாருங்களேன். கண்டிப்பாக வந்து கடவுள் இங்கே தான் இருப்பார். அங்கே பாருங்கள், ஒரு பூனை கூட உள்ளே இருக்கும். ஸோ எல்லாமே வளர்க்குறாங்க. ஆடு, கோழி, நாய்க்குட்டி, கிளி வளர்க்குறாங்க, அங்கேயே பூனையும் வளர்க்குறாங்க. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்குது. ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ணமோ அதே தான் இவங்களுக்கு வந்து பிரியாணி, ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு அதெல்லாமே சாப்பாடு நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கல. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே சார், நம்ம பதிவு பண்ணால் மட்டும் போதும், அதை வந்து ரொம்ப நம்ம வந்து அப்படி இப்படி செஞ்செல்லாம் காமிக்க வேண்டான்றதுக்காக சும்மா லைட்டாக ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட தோட்டத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம பண்ணைக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்று வந்து நம்ம பாப்பாவுக்கு மரம் நடுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு மரம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்து வந்தாச்சு. உள்ளே என்ட்ரானோடனே மித்ராவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையுமே வந்து பார்க்கல இல்லையா. ஸோ அதனால நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வெயில் வந்து பயங்கர வெயில். அவங்களுக்கு மதியானம் லஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் டேரெக்டாக இங்கே வந்தனால வெயில் வந்து தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து நான் எடுத்திருப்பேன். பார்த்திங்கன்னா நம்மளோட பண்ணையில் மாடு எல்லாமே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய மாடு வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா நம்மளால் வந்து ரொம்ப பராமரிக்க முடியலை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், மறுபடியும் வாங்கிக்கலான்னு சொல்லி இப்போ ஆட்டுக்குட்டி தான் வந்து நம்ம நிறையா வச்சுருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் இன்னொரு நாள் வந்து கொடுக்குறேன். மித்ராவுக்கு வந்து லாஸ்ட் பர்த்டே வந்து அவளுக்கு வந்து இந்த பாதாம் மரம் வந்து வச்சுருப்போம், அப்புறம் ஒரு செரி மரம் வச்சுருப்போம். ஸோ அந்த வீடியோஸை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மரம் இப்போ ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருச்சு. ஸோ இந்த வருஷம் ஏதாவது வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பலாக்கண்டு இருக்குல்லையா, அதை வந்து நம்ம தோட்டத்துலேயே வந்து வைக்க வந்தாச்சு. நல்ல நிழல் தரும், ஒரு நல்ல கனியும் கூட. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பலாமரமும் ஒரு ஆரஞ்சு மரம் ரெண்டுமே வந்து இன்றைக்கி வந்து நட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்கும்போது நாளைக்கு அவங்க வந்து பெரிய பிள்ளைங்களாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நாங்கள் சொல்லவே இல்லை, மித்ராவாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து ஊற்றுனா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது எனக்கு
இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு? உன் பர்த்டே கிஃப்ட் இருந்ததா? சரி. நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு சொன்ன மாதிரியே அவங்களே வந்து சேனலுக்கு பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிஃப்ட்டை அன்பேக் பண்ணுறது. ஸோ ஓகே நீ எடுமா பண்ணு, நான் வீடியோஸ் எடுக்கிறேன் அப்படி சொன்னேன். ஸோ அவளுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் இருந்துச்சுல, ஸோ அது எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிகிட்ருக்கா. ஒரு கிஃப்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்தது. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்தது. அவள் வந்து இப்போ கூட அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு கிஃப்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் இருந்தது. பிளாக்ஸ் அப்படின்னா அந்த ஏபிசிடி பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி அதை வச்சு அவள் வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கா ஏபிசிடி. அந்த வீடியோஸும் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கிஃப்ட்டு வந்து நவியோட கிஃப்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டைகர் இருந்தது. அதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பயம்தான். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து அவளுக்கு ரொம்ப பழகிடுச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு எதுவுமே நம்மளே டக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ குழந்தைக்கு சொல்லவே வேண்டாம். பார்த்து அது பக்கத்துலேயே வரல, ஆனால் அவளுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ரொஜெக்டர்னு சொல்கிறான். இது அக்கா வந்து செலக்ட் பண்ணி என் தம்பியும் அக்கா வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே இதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நீங்கள் யாராவது உங்களோட கிட்ஸுக்கு பர்த்டே அப்போ நீங்கள் வந்து இதை கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3-4 ஒரு ரீல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த மேலே தெரியுது இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போட்டுறணும். உள்ளே வச்சு அமுத்துனதுக்கப்புறம் மார்க்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மார்க்கர்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர்ஸ் எடுத்துக்கலாம். மேலே ப்ரொஜெக்டரில் கீழே ஒயிட் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொன்றா திருக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு பிக்சர்ஸ் வருது. ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்து அந்த ட்ரேஸ்லேயே வந்து நம்ம வரையலாம். ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ஒரு பென் பிடிக்கிற ப்ராக்டிஸ் எல்லாமே வரும் இல்லையா. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக்கும் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.